ஒரு சில மரவள்ளி கிழங்கு நீங்க எவ்வளவுதான் வேக வச்சாலும் கெட்டியா இருக்குங்க. குழஞ்சிருந்தாதான் சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும், தாளிச்சு சாப்பிடறதுக்குமே சூப்பரா இருக்கும். அப்படி கெட்டியா இருக்கிற கிழங்கு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்களேன், சூப்பர் டேஸ்டா இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு 2ஆ கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்க இன்னும் சின்ன சின்ன பீசஸா வெட்டி கூட சேர்த்துக்கலாங்க குக்கர்ல. இப்ப நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா எடுத்து பாக்குறேன். ஒரு போர்ஷன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்ப நான் காமிக்கிற போர்ஷன் நல்லா வெந்திருக்கு. முன்னாடி காமிச்ச போர்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கு. அந்த கெட்டியா இருக்கிறத நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, முதல்ல அந்த நடுவுல இருக்கிற நாரை எடுத்துட்டு பெரிய ஹோல் இருக்கிற துருவறதுல துருவிக்கலாம். நான் யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்வீட் செய்யறதுக்காகவே வேக வைக்கும் போது 3 விசில்ல நான் ஆஃப் பண்ணி எடுத்துக்குவேங்க. அப்ப பாத்தீங்கன்னா நல்லா இன்னும் உதிரி உதிரியா கிடைக்கும், வெந்திருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும். இப்ப துருவினதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எவ்வளவு உங்களுக்கு தேவையோ நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்களேன். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. வெள்ளை சக்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம். எங்க அப்பாவோட சின்ன வயசு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு இது மாதிரிதான் விற்பாங்க. மரவள்ளி கிழங்கு இப்படி விற்கும் போது பாத்தீங்கன்னா தாளிச்சும் கிடைக்கும், தாளிக்காம உப்பு போட்டு வேக வச்ச கிழங்கும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அது கூட கொஞ்சம் சக்கரை கொடுப்பாங்க. அந்த கிழங்கு வேக வச்ச கிழங்கு சக்கரை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதை தான் வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்படி பண்ணியிருக்கேன். இன்னொரு பாதி பீஸ் எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க, அது நல்லா வெந்திருந்தது. அதை நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டோம், தாளிக்கவெல்லாம் இல்ல. நான் யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்வீட்டும் காரம் ரெண்டுமே செய்யறோம் அப்படின்ற பட்சத்துல 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு பாதி கிழங்கு எடுத்துட்டு திருப்பி மீதி இருக்கிற கிழங்கு இன்னொரு விசில் விட்டுருவேன். அப்ப நல்லா அது வெந்துரும், தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்.